கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த வருஷம் முழுவதும் கன்னிமணி போல பாதுகாத்து, புதிய வருஷத்துக்குள்ள நம்முடைய தேவன் அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எழுகிறேன். இந்த புதிய வருஷத்திலே தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இந்த வருஷம் தேவன் அருளிய அப்ப மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபிக்கிற ஆண்டா இருக்கும் இந்த ஆண்டு. தேசத்துக்குள்ள பலவிதமான காரியங்கள் ஒரு கன்னியை போல வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். உலகத்துடைய காரியம் அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சிருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கணும். புதிய ஆண்டுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுதிரோம்பா. புதிய ஆண்டிலும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். உங்க பிள்ளைகளோட கர்த்தருடைய ஆவியான பேசிருக்கீங்கப்பா. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. புதிய வருஷம் நன்மையால் நிரப்புங்கப்பா. புதிய வருஷம் எங்க கூட நீங்க இருக்கணும்ப்பா. அந்த வருஷம் முழுவதும் 24 மணி நேரமும் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல உங்க பிள்ளைகளை முத்திரை போட்டு வேலையடைத்து ஆசீர்வதிக்கணும்ப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய பிரசனை இறங்கி வரட்டும். உங்களுடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும்ப்பா. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவ சமாதானத்தால் நிரப்புங்க. இந்த வருஷத்திலே நாங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளா, விழித்திருக்கிற பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை எல்லா குடும்பத்துக்கும் தந்து 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்துக்கணும் அவனோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவனோட கையின் கிரியில் ஆசீர்வதிங்க. அவனோட சிரசின் மேல் ஆசீர்வதித்து வைங்க. பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து நிரம்பி வழிய அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்தத்தால் நிரப்புங்க. அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்க. ஆவிக்குரிய கனிகளால் நிரப்புங்க. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போடட்டும். எல்லா தடையெல்லாம் நீக்கி சம்பூர்ணமா திருப்தி ஆசுறீங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வேலை அடைத்து ஆசுறீங்க. இயேசு கிறிஸ்து சொல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. Hallelujah.